ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு பாரதி திருமகனின் பணிவன்பான வணக்கம். சென்னையில் நடந்த நிகழ்வை நிறைய நம்ம பேசியிருக்கோம். இப்போ உங்களை எல்லாரையும் நான் டெல்லிக்கு கூட்டு போகிறேன். ஏன்னா இது டெல்லியில் நடந்த ஒரு அற்புதமான வில்லிசை நினைவுகள். அதாவதுங்க, என் தந்தையார் பல விருதுகள் பெற்றிருக்கிறார்கள். அதில் ரொம்ப குறிப்பாக இந்த சம்பவத்தோடு நினைவாக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு நெகிழ்ச்சியான ஒரு விருது அப்படின்னா சங்கீத நாடக அகாதமி விருது. மாண்புமிகு முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கையால் கிடைத்த ஒரு அற்புதமான விருது, பெரிய விருது, வில்லிசைக்கு மகோன்னதமான சிறப்பு. அதில் பல வில்லிசை நினைவுகள் அப்பாவுக்கும் ஐயா கலாம் ஐயாக்கும் எங்களுக்கும் இந்த வில்லிசை குழுவுக்கும் கிடைத்த பல பெரிய அனுபவங்கள், பாடங்கள், நினைவுகள், அதை ரத்தினங்களாக இத்தினம் உங்களிடம் சொல்லிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டெல்லி தமிழ்ச்சங்கம், எல்லா தமிழ்ச்சங்கத்திலையும் எங்கள் வில்லிசை நிறைய நடந்திருக்கு. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, கேரளா, திருவனந்தபுரம், நிறைய இடங்களில், மைசூர், பெங்களூர், நிறைய இடங்களில் வில்லுப்பாட்டு, ஏன் வெளிநாட்டு தமிழ்ச்சங்கங்களையும் நடந்திருக்கிறது. அப்படி தான் இந்த டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு அன்று அங்கு இருந்த எங்களுடைய நண்பர் திரு சக்தி பெருமாள் என்பவர்கள் எங்களை டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு அழைத்தார். நாங்கள் எல்லோரும் குழுவோட, நான், அப்பா, நான், என் சகோதரர் மற்றும் குழுவினர் எல்லாருமாக சேர்ந்து அந்த வில்லிசைக்கு நாங்கள் சென்றோம். என் மகன், கலைமகன் எல்லாருமாக சேர்ந்து சென்றோம். அப்போது அந்த இடத்துல நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, எல்லாருக்கும் தெரிய வேண்டிய நினைவு, அது ஒரு பாடமான நினைவு. அதனால் உங்கள்கிட்ட அதை நான் சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறேன். அப்பாவுக்கு ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கலாம்ஜி அவர்கள் வில்லுப்பாட்டை கேட்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அந்த எண்ணத்துக்காகத்தான் நாங்கள் டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு சென்றப்போ சக்தி பெருமாள் அவர்கள் முயற்சி செய்து அந்த சந்திப்பை உருவாக்குகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அருமையாக உருவாக்கிட்டார். அதாவது அன்றைக்கி 6 மணிக்கு மேலே டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் 3 மணிக்கு கலாம்ஜி அவர்களுடைய அற்புதமான உரையாடல் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. அப்போது அவங்க முன்னாள் ஜனாதிபதி, சரிங்களா? அவங்க ஜனாதிபதியாக இருந்தப்போ அப்பாவுக்கு அவார்டு கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறது நடந்தது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தப்போ அந்த நிகழ்ச்சி நடக்குது. 3 மணிக்கு 3:15 நீங்கள் வில்லிசை ஆரம்பிச்சிடணும், சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு அங்கே இருந்த அதிகாரி ஒருவர் எங்களுக்கு சொல்ல, நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே 2 மணிக்கே அவருடைய இல்லத்துக்கு சென்று வில்லெல்லாம் அழகாக கட்டி வச்சு நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருந்தோம். இப்போ தாங்க உலகமே படித்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பாடு. நாங்கள் வில்லுப்பாட்டு எங்களுக்கு எப்போவுமே அமைப்பு கீழே உட்காந்து அந்த வில்லை கட்டி வச்சு, நீங்கள் படத்தில் பார்க்க போகிறீங்க, வில்லை கட்டி வச்சு பானையில் என் கணவராக உட்காந்துருக்கார், இங்கே என் சகோதரர் காந்தி அமர்ந்திருக்கிறார், இந்த பக்கத்தில் என் மகன் கலைமகன், அப்பாவுக்கு பக்கத்தில் வலது பக்கம் நான், அப்பாவுக்கு எப்போவுமே வலதுகரம் நான் பக்கத்தில் உட்காருவேன், அப்பா நடுவில் உட்காந்து தயாராக இருக்கும். தபேலிஸ்ட் கணேஷ் ராவும் இருக்கார், எல்லோரும் ரெடியாக இருக்கும், தயாராக இருக்கும். 3 மணி 3:15 மணிக்கு ஆரம்பிக்கலான்னு சொல்லும்போது அவர் 3க்கு சற்று முன்னதாகவே அறைக்குள்ளே வந்த பங்க்சுவாலிட்டி, ஆஹா, காலத்தையே கடவுளாக பார்த்த கலாம்ஜி அவர்கள் நேராக உள்ள உடனே படப்படப்பட எல்லோரும் நாங்கள் எழுந்து அவருக்கு வணக்கம் சொல்லி, அவருக்கு ஒரு வணக்கம் பண்ணி நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார். பூங்கொத்துகளை கொடுத்தோம், மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டார். வில்லுப்பாட்டு என்ன தலைப்பில் பண்ண போகிறீங்க சுப்பு ஆர்வம் ஐயா? ஏன்னா அவரும் தெற்கத்தி தானே, ராமேஸ்வரம் தானே. வில்லுப்பாட்டுங்கிறது தென்னிந்தியாவில் ரொம்ப பிரபலமான கலை. ரொம்ப சந்தோஷமாக எங்களை எல்லாரையும் வரவேற்று தட்டி கொடுத்து எல்லாத்தையும் நல்லா பேசி, நீங்கள் என்ன படிக்கிறீங்க என்கிட்ட கேட்டார், நீங்கள் என்ன டாக்டரேட் பண்ணுறீங்க கேட்டார், என் பையன்கிட்ட என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டார், எல்லாத்தையும் கேட்டார், எங்கள் ஹஸ்பண்ட்டை எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டார், எங்கள் அண்ணாட்டையும் கேட்டார், தபேலாக்கார்ட்டையும் கேட்டார். எல்லாம் நல்லா நிகழ்ச்சியில் நடந்து நாங்கள் உட்கார்ந்தோங்க. நாங்கள் கீழே உட்காந்தோங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா, அவர் வீடு, முன்னாள் ஜனாதிபதி ஐயா கலாம்ஜி ஐயா அவர்கள் வீடு, அவர் எங்கே உட்காந்தா நாங்கள் என்ன, அவர் எங்கே உட்காந்தா நாங்கள் பண்ண வேண்டியது எங்கள் கடமை இல்லையா? அப்போ தாங்க கண்ணீரையே வரவழைத்து விட்டது. நாங்கள் கீழே அமர்ந்திருக்கிறோம் என்பதற்காக அந்த பேண்ட் மாட்டிய தோற்றத்தோடு அந்த உடையோடு எங்களுக்கு இணையாக கீழே அமர்ந்து கேட்ட பணிவு, அடே அப்பா, இமயமலையோடைய உயரம் கூட சற்று குறைந்து விட்டதோ என்று நினைக்கும் அளவுக்கு அதையும் மிஞ்சிய பண்பாட்டு உயரம். இதை நம்ம குழந்தைகள்லாம் படிச்சுக்கணும், நம்ம அடுத்த தலைமுறை படிச்சுக்கணும். கீழே எங்களுக்கு பாட்டே வரலிங்க, அவர் கீழே உட்கார்ந்த உடனே அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு நெகிழ்ச்சி தானே மனசில். அப்புறம் உட்கார்ந்தார்,
15 நிமிடம்தான் நேரம் வாங்கியிருந்தார் சக்தி பெருமாள் அவர்கள். ஆனால் அன்றைய வில்லுப்பாட்டை அவர் கேட்டது 1.25 மணி நேரம். 3.25 to 4:30 மணி வரைக்கும். எங்களுக்கு 6:30 மணிக்கு அங்கே தமிழ் சங்கத்தில் நிகழ்ச்சி. ஆனால் உட்காந்து கேட்க அப்பாவுக்கு கேட்கணுமா? அப்பாவுக்கு எப்போவுமே ஃப்ளோ, எல்லாமே உள்ளுக்குள்ளேருந்து வர குற்றாலம் தான் அப்பாவுக்கு. அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க அப்பா, நிகழ்ச்சி போயிட்டே இருக்குது. அதில் ஒரு குறிப்பான 2-3 விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதாவது என்னுடைய கணவனார் இங்கே லெஃப்டில் அமர்ந்திருப்பார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வில்லு பாட்டுக்கு ஆமாம் போடக்கூடிய ஒரு அற்புதமான கணவர் எனக்கு கிடைத்திருக்கிறார். அப்பா கூட மேடையில் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி கல்லூரி அதிகாரி, கல்லூரி முதல்வர் என்றெல்லாம் அப்பா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் அப்படித்தான் ஒரு பெரிய கல்லூரிக்கு கல்வி அதிகாரியாக அவர் இருக்கிறார். அவர் பானை வாசிப்பார். அப்போது எவ்வளோ ஒத்து கேட்குறார் பாருங்கள் கலாம்ஜி ஐயா. அப்படி உட்காந்து கேட்குறாரு. அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க, இவர் என்னன்னு நினச்சிங்க, இவர் என்னுடைய மருமக பிள்ளை, வில்லுப்பாட்டை ரொம்ப ரசித்து வில்லுப்பாட்டில் பானை வாசிக்கிறார். பொதுவாக சொல்லுவாங்க, பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு. எனக்கு பானை பிடித்தவர் பாக்கியசாலி. என்ன அழகாக வில்லுப்பாட்டில் பானைங்கிறது முக்கியமான விஷயம், என்ன அழகாக அடிக்கிறார் பாருங்கள். ஒன்று சொல்கிறேங்க, எங்கள் அப்பா சொல்கிறாங்க, இவருக்கு வந்து நான் மாமா, என்னை மாமான்னு கூப்பிட்டதை விட வில்லுப்பாட்டில் உட்காந்து இந்த மாமா என்ன சொன்னாலும் ஆமாம் 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 அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட அன்புள்ளவர் அப்படின்னு சொன்னப்போ எல்லாரும் பொதுவாக கை தட்டுவாங்க, ரசிப்பாங்க. கலகலப்பான ஒரு ஓசை. நல்ல மனசுள்ளவங்க மத்தியில் நிறைய நிகழ்ச்சிகள் இப்படி நாங்கள் பண்ணும்போது எல்லோரும் கலகலப்பாக கரகோஷம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனால் கலாம்ஜி என்ன சொன்னார் தெரியுமா? யாரும் சொல்லாத ஒரு தலை சிறந்த வாசகத்தை சொன்னார். இன்னைக்கு எனக்கு என்னுடைய குடும்பம் சரியாக நடந்து கொண்டு இருக்கிறதுனா அது ஒரு அற்புதமான வார்த்தை, வரமான வார்த்தை. என்ன தெரியுமா சொன்னார்? அப்பா சொன்னது என்ன? மாமாவுக்கு ஆமாம் போட்டுக்கிட்டே இருக்கார் அப்படின்னோடனே அவர் சொன்ன வார்த்தை, நல்ல மாமா அப்படின்னார். ஆஹா, எப்பேற்பட்ட ஒரு விருது இது! இதில் ஒரு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது. பாடம் இருக்குது, மாமா எப்படி இருக்கணும்னு இருக்குது, மருமக பிள்ளை எப்படி இருக்கணும்னு இருக்குது, எனக்குள்ள ஒரு பாடமும் இருக்குது, நல்ல கணவர் கிடைத்திருக்கிறார்னு. நல்ல மாமா அப்படின்னு எங்கள் சுற்றி இருந்த 50 பேரும் அதை கிளாப்ஸ் கொடுத்து ரசித்தது இன்றைக்கும் யூடியூபில் இருக்கிறது. உண்மையைத்தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ரசனை, இது ஒரு பெரிய அனுபவமாக நான் நினைக்கிறேன். அப்புறம் நிகழ்ச்சியில் அப்பா ஒரு கருத்து சொன்னாங்க, ரொம்ப அழகான கருத்து. தேசபக்தியோட மாணவர்களை தானே அவர் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுவார் கலாம்ஜி அவர்கள். அதனால் மாணவர்களுக்காக ஒரு கருத்து சொன்னாங்க. பாரதி என் கனவில் வந்தார், கையிலே ஒரு தடி போன்று ஒன்று வைத்திருந்தார். இன்றைய 2K சில்ட்ரன் கையில் அதை சொல்லி கொடுத்தார். அது என்ன தடியா என்று கேட்டேன். இல்லை, திறந்து வார் என்று சொன்னார். திறந்து பார்த்தால் இந்திய தேசப்படம் ஐயா. இது வரைக்கும் எல்லா தெய்வங்களையும், காமாட்சியாகட்டும், மீனாட்சியாகட்டும், கிருஷ்ணராகட்டும், குருவாயூரப்பனாகட்டும், யாராயினும் நம் தெய்வ பூஜை அறையில் போட்டு பூசை படத்தை போட்டு கும்பிடுகிறோமே, அதை போல இந்த இந்திய தேசப்படத்தையும் மாணவர்களே உங்கள் பூஜை அறையில் போட்டு தினசரி வணங்குகள். தெய்வ பக்தியோடு தேசபக்தியும் வளரட்டும். வில்லுப்பாட்டு சொல்லும் செய்தி, தெய்வ பக்தியோடு தேசபக்தியும் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு வாசகம் சொன்னாங்க. அதுக்கு கிளாப்ஸ் அடிச்சு ரசித்தார். என்ன தெரியுமா? தொட்டு கும்பிடும் இடம் கன்னியாகுமரியாக இருக்கட்டும், பொட்டு வைக்கும் இடம் டில்லியாக இருக்கட்டும் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. அதுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்து ரசித்தார். எல்லாம் முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய நடந்ததுங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே எழுந்து அவர் வீட்டில் ஒரு நிச்சயமாக இதை படமாக காண்பிக்கிறேன், ஒரு மணி ஓசை அங்கே ஒன்று கட்டியிருக்கிறார். அந்த மணியை வந்து அப்பாவை அடிக்க சொன்னார். அப்போ நாங்கள் கேட்டோம், ஐயா இது என்ன ஒரு சாங்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், எங்கள் வீட்டிற்கு ஒரு நல்லவர் வந்திருக்கிறார் என்பதை இறைவனுக்கு சொல்லும் தூதுதான் இந்த மணி. ஆஹா, மணியான மனிதர்களுக்கு ஒரு மணி, என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. இதெல்லாம் புது அனுபவம் இல்லையா? அப்போ அடித்தாங்க. அப்புறம் எல்லாம் சந்தோஷமாக பேசிட்டு இப்போ அவர் கேட்டது ரொம்ப 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 முக்கியமான செய்தி என்கிட்ட தான் முதல்ல கேட்டார். நிகழ்ச்சி நல்லா சிரிப்பாக ரொம்ப சந்தோஷமாக போச்சு, இப்படி தான் சிரிச்சுக்கிட்டே பண்ணுவீங்களோ அப்படின்னார். எனக்கு அது ஒரு வரம். எப்போவுமே கவலையெல்லாம் நெஞ்சுக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை. ஆனால் சந்தோஷமாக சிரித்து பண்ணுறது தானே, எதிர இருக்கவங்களும் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்க தான் நம்ம கலைஞர்களோட கடமை. ஆமாங்கய்யா, அப்பா நிகழ்ச்சி எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பாவோட அட்வைஸும் எங்களுக்கு அதுதான். எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருப்பவர்கள் ஒரு இடத்திற்கு தீபத்தை ஏற்றிக்கொண்டு வருகிறார்கள் என்ற அர்த்தம். இந்த வாசகத்தை நான் ரொம்ப மதிப்பேன். சிரிச்சுக்கிட்டே இருப்போம். உடனே அப்பாட்ட திரும்பி ஒன்று சொன்னார். சிரிப்பே தெரியாத, சிரிக்கவே முடியாத
ஒரு இடம் இருக்குது கவிஞரே, அந்த இடத்துல நிறைய மனிதர்கள் இருக்காங்க, அது யார் தெரியுமா அப்படின்னா. அப்போ அமைதியாக இருந்தாங்க. சொல்லுங்க ஐயான்னு. அந்த இடத்துல நீங்கள் நிகழ்ச்சி பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சிங்களே, அப்படி சிரிக்க வைக்க முடியுமா? நீங்கள் சிரிக்க வைக்கணும். அப்படி ஒரு இடத்துக்கு நீங்கள் நிகழ்ச்சிக்கு போகணும். நிச்சயமாக நீங்கள் சொன்னால் அது ஆணை, எங்களுக்கு இந்திய தாய் ஆணையிட்டது போல நிச்சயமாக செய்கிறோம். புழல் சிறை கவிஞரே, புழல் சிறையிலே நிறைய கைதிகள், ஆனந்தம்னா என்னன்னு தெரியல. பாவம், அவர்கள் குற்றம் செய்ததனால் உள்ளே வந்தார்கள். அவர்கள் சிரிப்பதே இல்லை. அவர்கள் சிரிப்பதற்காக நீங்கள் ஒரு வில்லிசை என் சார்பாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார். எங்களுக்கு அப்படியே ஒரு என்ன, இவர் ஐயா வந்து நம்மக்கிட்ட கேட்குறாரே அப்படின்ற ஒரு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, கிடைத்திருக்கிறைய பேர் கிடைச்சா மாதிரி ஒரு சந்தோஷம். நிச்சயமாக என்ன தேதி சொல்லுங்கள், உடனே போய் உட்காந்துரும், எல்லாம் உங்களுக்கு ஆணை வரும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் சென்னைக்கு வரோங்க. அப்புறம் தமிழ்ச்சங்கத்தில் அருமையாக நிகழ்ச்சி பண்ணிவிட்டு நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். வர்றதுக்குள்ளேயே அன்றைக்கு சிறைத்துறை அதிகாரியாக இருந்த ஐயா நடராஜ் ஐயா அவர்கள், அப்பா மீது மிகுந்த அன்புடையவர், அவரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. ஃபோன் பேசினேன். அப்போ ஐயா சொன்னார், மே 11 என்று நினைக்கிறேன், 9 11 அந்த வருஷம் 2009 என்று நினைக்கிறேன். அந்த நாளில் நீங்கள் எங்கள் வில்லுப்பாட்டு இங்கே அப்பா நீங்கள் எல்லோரும் வந்து நடத்தி கொடுக்கணும், கைதிகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், இதான் கலாம்ஜி ஐயா கேட்டிருக்காங்க எங்கள்கிட்ட. உடனே டன், உடனே சந்தோஷமாக சரின்னு சொல்லியாச்சு. என்ன நிகழ்ச்சி இருந்தாலும் தள்ளி வச்சுருப்போம் நாங்கள், அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ அந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் பாரதி வந்தார். அதே நிகழ்ச்சியை ரொம்ப அவங்க சந்தோஷமாக சிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கைதிகளும் அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து அமர்ந்து கேட்ட காட்சி, கண்களிலே கண்ணீர் வந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால் உள்ளே வந்திருக்கிறார்கள், செய்த தவற்றினால். அவர்களை சிரிக்க வைக்கும் பொறுப்பு நம்மளுக்கு கிடைத்திருக்கிறதே என்று அப்பாவுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்கள் குழுவினருக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த சிறைக்குள்ளே ஒரு கதவு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அந்த வில்லு பாட்டெல்லாம் கொண்டு போகும்போது, ஃபஸ்ட் டைம் ஜெயிலுக்குள்ளே போகும்போது ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஃபீலோடு நாங்கள் உள்ளே போய் வில்லெல்லாம் கட்டி வச்சு நிகழ்ச்சி நடத்துகிறோம். அன்றைக்கு ஒரு அதிசயம் நடந்தது. அது வில்லுப்பாட்டின் வெற்றி, வில்லுக்குள்ள மணியின் வெற்றி, கலாம்ஜி அவர்கள் எங்களுக்கு கொடுத்த வெற்றி, கனிவு கொடுத்த வெற்றி, அப்பா கவிஞரின் வெற்றி. என்ன தெரியுங்களா, பொதுவாக 6 மணிக்கு மணி அடிச்சிருவாங்க போலுக்கு, உள்ளே போயிடணும் போலுக்கு. ஆனால் அன்றைக்கு வில்லிசை சற்று நீளமாக நடந்தது. காரணம் என்னென்னா, அந்த ஜெயில் வழியாக 9 ஜெயிலுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வில்லுப்பாட்டு தெரியுது. எத்தனை கைதிகள் கேட்டார்கள், எத்தனை ரசித்தார்கள். ஆக அவர்கள் சந்தோஷத்திற்காக சற்று 1 மணி நேரம் தாமதமாகத்தான் முடிந்தது என்று நினைக்கிறேன். அந்த 1 மணி நேரம் கழித்து தான் அந்த கைதிகள் எழுந்து சென்றார்கள். எல்லார் மனதிலையும் மகிழ்ச்சி. அவங்க கையில் இருந்த புக்கெல்லாம் அப்பாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு யாராவது பணம் வாங்குவாங்களா? வாங்க மாட்டோம் இல்லையா? ஆனால் நிகழ்ச்சியை முடித்து, இதுதான் இந்த அனுபவத்தின் தலையாய நிகழ்ச்சி. என்னென்னா, நிகழ்ச்சியை முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் அதிகாரிகள்கிட்டலாம் அன்போட வணக்கம் பெற்று வீட்டுக்கும் வந்துட்டோம். அங்கு இருந்த அதிகாரி ஷெரிடன் ஐயா அவர்கள் மூலமும் சக்தி பெருமாள் அவர்கள் மூலமும் ஃபோன் பறக்குது. நான் தான் ஃபோன் எடுப்பேன் எப்போவும். என்ன சொன்னாங்கன்னா, கலாம் ஐயா அவர்கள் இதற்கு செக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஐயையோ அப்பா, எனக்கு துடிச்சு போச்சு. எப்பேற்பட்ட சேவை இது, இந்த சேவைக்கு நாங்கள் பணம் வாங்கலாமா, மனிதர்களா அப்புறம் அப்படின்னு நான் நினச்சிட்டு அப்பாட்ட போய் சொன்னேன். அப்பா இப்படி ஒரு தகவல் வந்திருப்போம். ஐயோ வாங்கவே மாட்டேன்னு சொல்லிவிடு, மறுத்துரு அப்படின்ட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா, அவர் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, என்ன தகவல்னு சொல்லணும் அப்படின்னு தான் நான் அப்பாட்ட கேட்டேன். அப்பா வாங்கவே கூடாது அப்படின்ட்டாங்க, என்ன வேணுங்கிறதையும் சொல்லவே கூடாது. மீண்டும் மீண்டும் தகவல். அப்புறம்தான் ஒரு தகவலில் நாங்கள் எல்லோரும் அடிமை ஆயிட்டோம். என்ன தெரியுமா, என்னுடைய கைப்பணத்தை கவிஞருக்கு கொடுக்க நினைக்கிறேன் என்று கலாம்ஜி அவர்கள் சொன்ன செய்தியை ஹிந்து தமிழ் திசையில் பதிய வைக்கிறேன். எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். அந்த செக், அவர் கையால் சைன் போட்ட செக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கும் பத்திரமா இருக்குது. அப்புறம் பேங்க்கில் போட்டோம், அதை பதிவு செய்து வைத்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், இப்படி என்றோ ஒரு நாள் ஹிந்து தமிழ் திசை வளரும் நினைவுகள் என்று வருவீர்கள் என்று அன்றைக்கே எங்களுக்கு தெரியும். அந்த படத்தை நாங்கள் அருமையாக போட்டு வைத்திருக்கிறோம். ஏன் தெரியுமா, இதை வாங்கி கொள்ள வேண்டும் என்று அவர் கொடுத்த அன்பு இருக்கிறதல்லவா, இமய வலைக்கிரிகர். அவருடைய பாசம் இருக்கிறதல்லவா, வில்லுப்பாட்டின் வெற்றி. அவருடைய கருணை இருக்கிறதல்லவா, எங்கள் கலையின் வெற்றி. அது இன்றைக்கும். ஆனால் நான் பேங்க்கில் அந்த செக்கை போட போகும்போது அந்த அதிகாரிகள்லாம் சந்தோஷமாக, ஐயா கலாம் கொடுத்ததா என்று சந்தோஷமாக எங்களை கௌரவித்து பார்க்கும்போது, ஆஹா
இந்த வில்லை தொட்டதுனால் எங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி இருக்கிறதே, கௌரவம் இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் என்று அங்கு பேங்க்லேயே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கும் நாங்கள் அதை பத்திரமாக படமாக வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த சம்பவத்தை பாடமாக அடுத்த தலைமுறைக்கு சொல்வதிலே கவிஞரின் மகளாக, கலாம் ஐயாவின் அன்பு ஆசி பெற்றவளாக மகிழ்ந்து கொண்டு வில்லிசையை தொடர்ந்து கொண்டே இருப்போம். உங்கள் அன்பினால்.